முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஆனா ஒவ்வொரு டைமும் அதை கிளீன் பண்ணி செய்யறதுக்கு டைம் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. 1 மாசம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் முருங்கைக்கீரையை நல்லா அலசி எடுத்துட்டு நிழல்ல வச்சு இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க. இது பாத்தீங்கன்னா 1 வாரம் வரைக்கும் ஆகும் இந்த மாதிரி ஆகறதுக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். இதுல 1 ஸ்பூன் கருப்பு உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்து மீடியம் இல்லைன்னா லோ ஃப்ளேம்ல வச்சு கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. ஒன்ஸ் வறுபட்டதும் இது கூட 1 ஸ்பூன் மல்லி, அடுத்து 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு. வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பெள்ளு கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துருங்க. இது எல்லாமே நல்லா வறுபட்டதும் இது கூட நம்ம காய வச்சு வச்சிருக்கிற முருங்கை இலையை உள்ள சேர்த்து இலை சூடாக வரைக்கும் ஒன்ஸ் கலந்துடலாம். ரொம்ப வறுக்கணும்னு இல்லை. நல்லா சூடானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து ஆற வச்சு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த பொடியை வச்சு நம்ம தோசை செய்யலாம். அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நார்மலாக தோசை மாவுக்குள்ளேயே இந்த பொடியை மிக்ஸ் பண்ணி தோசை சுட்டுக்கலாம். இன்னொன்று நம்ம தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த பொடியை ஸ்ப்ரெட் பண்ணி சுற்றியும் எண்ணெய் விட்டு நார்மலாக தோசை சுடுற மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளைன் தோசை சுட்டுட்டு இட்லி பொடிக்கு பதிலாக இதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதை அப்படியே சூடான சாதத்து கூட 1 ஸ்பூன் வச்சுட்டு கூட 1 ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டீங்கனாலும் சூப்பரா இருக்கும். இந்த பொடியை ஒரு வாட்டி செஞ்சிட்டீங்கன்னா 1 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். டேஸ்ட் மாறாது, அப்படியே இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்களிலும்.